ஜாரா ஜோயா, நீங்க வீட்ல வாட்டர் ஃபில்டர் வாங்க போறேன்னு சொன்னீங்களா? அது இதுதானா? சூப்பரா இருக்குப்பா, கியூட்டா டக்கு மாதிரியே இருக்கு, செம்மையா இருக்கு. மணி, நீ ஏதோ நினைச்சுக்காத, அவ இப்படிதான் சும்மா சீன் போடுவா. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஜோயாவை பத்தி. நீ வா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்கலாம். சரி ஜாரா, எங்க அம்மாவும் ஒரு வாட்டர் ஃபில்டர் வாங்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நல்லா இருந்தா எங்க அம்மா கிட்டயும் இதே மாதிரி வாங்க சொல்லிடுவேன். சும்மா இரு ஜோயா, அவன் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காத. சரி, இப்ப இந்த ஃபில்டர் எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்கலாம். இதுக்கு ஆரஞ்சு கலர்ல அழகான நோஸ் இருக்கு, அப்புறம் 2 ரெக்கையும் இருக்கு. இதுக்கு பின்னாடி தண்ணி குடிக்க டம்ளரும் கொடுத்துருக்காங்க. இதை இப்படி பைப்பு கீழே வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபில் பண்றதுக்கு கேனை கழட்டிடலாம். கழட்டினதுக்கு அப்புறமா 1 குடம் தண்ணி ஊத்திடலாம். இதுல நார்மலா 2 குடம் தண்ணி பிடிக்கும். சரி, சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக தானே பண்றோம், அதனால 1 குடம் ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் ஃபில்டரோட அழகா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்ப தண்ணியும் லீக் ஆகாது, சூப்பரா ஃபில்டர் செட் ஆயிரும். அதுக்கப்புறமா மெதுவா ப்ரெஸ் பண்ண போறோம். இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா என்ன ஆகுதுன்னா, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறமா ஃப்ளோவா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்களா, சூப்பரா இருக்குல்ல? ஜாரா, சூப்பரா இருக்குப்பா, ரியலி இது செம்மையா ஒர்க் ஆகுது. எங்க வீட்டுக்கும் இதே மாதிரி வாங்கிட வேண்டியதுதான். சரி, எல்லாருக்கும் கொஞ்சம் தண்ணி குடிச்சு பார்க்க எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பார்க்கலாம். இருடா மணி, குடத்துல தூக்கி ஊத்துறதுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் குடிச்சுக்கிறேன். இந்த சோயா, நீயும் குடி, அப்புறம் உனக்கு தரலன்னு சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. மணி, இந்தா நீயும் குடிச்சு பாரு, செம்மையா இருக்குல்ல? எனக்கு இந்த குட்டி டக் ரொம்ப பிடிச்சிருக்குடா, வேற லெவல்ல இருக்குல்ல? தண்ணியும் நல்ல டேஸ்டா இருக்கு. என்னைய விட்டுட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ நேரமா நான் உங்களை தேடுறது. எல்லா ஊர்லேயும் புயல் வந்துட்டு இருக்காமா, உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இது என்ன டக் மாதிரி இருக்கு? இதுதான் இந்த புது வாட்டர் ஃபில்டரா? சூப்பரா இருக்கு சாரா சோயா. ஆமா, நேத்து நீ வெளியே போய் ஏதோ வாங்க போறேன்னு சொன்னீங்க, என்ன வாங்கிட்டு வந்த? ஆமாம் மணி, நான் சூப்பராக ஒன்று வாங்கியிருக்கேன். அதில் நம்ம ஜாலியாக விளையாடலாம். இதுதான் ஸ்ப்ரிங்கு. நான் இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், அதுதான் ஜயன்ட் ஸ்ப்ரிங்கு. அது ஏன் தெரியுமா? இது பெருசாக இருக்குல்ல, அதனால தான். சிவானி, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் தெரியுமா? இதுல கலர் கலரா கொடுத்துருக்காங்கல்ல, அதனாலதான். அப்புறம் இதை மாடியில இருந்து கீழே போட்டு எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் 2 சைட்லயும் ஒருத்தர் இழுத்து விளையாடலாம். அப்புறம் இதை 2 சைட்லயும் கட்டி வச்சதுக்கு அப்புறம் உள்ள போய் கூட விளையாடலாம். தெரியுமா, ஜாலியா இருக்கும். நீ சொல்கிறேன்னு சொல்லி தான் உன்னை நம்பி விளையாட வந்திருக்க சோயா. ஏதோ ஏடா கூடமா பண்ணிடாத, அப்புறம் அவ்வளோதான், என்னோட மண்டை 2ஆ பிளந்துரும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சிவானி. ஜோயாவை நம்பினோர் கைவிடப்படார். புரிஞ்சுதா? நான் சொல்ற மாதிரி இந்த ஸ்ப்ரிங்க நல்லா டைட்டா பிடிச்சுக்க போதும். நான் சொன்ன மாதிரி நல்லா டைட்டா பிடிச்சுக்க. கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா பிடிச்சுக்க, ஓகேவா? அப்படிதான். எப்படி மேல போகுது பாத்தியா? சூப்பரா இருக்குல்ல? முடி எல்லாம் ஒழுக்கமா பிடிச்சு வச்சுக்க, இல்லன்னா ஸ்ப்ரிங்ல மாட்டிடும். ஜாலியா இருக்கா? ஜம்ப் ஆகுது பாத்தியா? சூப்பரா இருக்குல்ல? சூப்பர் ஜாலியா இருக்குல்ல? ஐயோ சோயா, போதும், தலையே சுத்துது. சிவானி, நான் சொன்ன மாதிரி இந்த விளையாட்டு ஜாலியா எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுல்ல உனக்கு? ஐயோ, அதை ஏன் கேட்குற? நான் ரொம்ப பயந்துட்டேன். கொஞ்சம் விட நான் பறந்து வானத்துக்கே போயிருப்பேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் இந்த வாட்டர் ஃபில்டரை வீட்டுக்குள்ள வச்சுட்டு வந்துடுறேன். ரொம்ப நேரம் ஆச்சுல, மம்மி திட்டுவாங்க. நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நம்ம விளையாடுவோம். நானும் போய் இந்த ஸ்ப்ரிங்கை வச்சுட்டு வந்துடுறேன், இல்லைன்னா அவ்வளோதான். ஐயோ, என்ன சத்தம் இது? காதே வலிக்குது. எங்க இருந்து சத்தம் வருது? காது சவ்வு கிழிஞ்சிரும் போலயே. ஆமா சோயா, இந்த சத்தம் பயங்கரமா இருக்குல்ல? புயல் வர போகுதோ ஒருவேளை? இல்ல உலகம் கீத அழிய போகுதா என்னன்னு தெரியல, பயமா இருக்கு. ஐயோ கடவுளே, என்னடா சொல்ற? உலகம் அழிய போகுதா? கடவுளே, என்னானாலும் சரி, எனக்கு மட்டும் எதுவுமே ஆகக்கூடாது. சரியான செல்ஃபிஷ் ஜோயா நீ. எனக்கு என்னமோ ஏதோ பெரிய வண்டி ஏதோ இங்க வரப்போற மாதிரி தான் தெரியுது. இந்த சவுண்ட கேட்டீங்களா? இங்க பாரு, எவ்வளவு பெரிய ஜெட் விமானம் பாத்தீங்களா? என்னது, குண்டு கிடு போட்டுருச்சா? என்ன போட்டிருக்குன்னு தெரியலையே. ஏதோ சீட்டு மாதிரி இருக்கு, பயமா இருக்கு, எடுக்கலாமா? இது குடுக்கறதுக்காக தான் அந்த ஜெட் விமானம் வந்திருக்கு போல. இதுல என்ன எழுதி இருக்குன்னு பாக்கலாமா? இதுல ஏதோ இருக்கு, அதனாலதான் அது இவ்வளவு பக்கத்துல வந்து போட்டுட்டு போயிருக்கு. சரி மணி, நானே பாக்குறேன் என்ன எழுதி இருக்குன்னு. எடுக்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, பாப்போம் என்ன இருக்குன்னு. இதுல ஏதோ தமிழ்ல எழுதி இருக்குடா. என்ன எழுதி இருக்குன்னா, பழைய கிராமத்தில் புதையல் உள்ளதுன்னு எழுதி இருக்கு. எங்கடா இருக்கு அந்த பழைய கிராமம்?
சாரா, உனக்கு தெரியாதா அந்த கிராமத்துல இப்ப யாருமே இல்ல. அங்க புயல் வந்ததுனால எல்லாருமே அந்த கிராமத்தை விட்டு போயிட்டாங்க. அப்படினா அங்க புயல் இருக்கு அப்படிதானே? சரி, அப்ப கண்டிப்பா அந்த புயலை நம்ம தான் எடுக்க போறோம். எல்லாரும் ரெடியா இருங்க, சீக்கிரமா கிளம்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நம்பாதீங்க. ஏதாவது ஃபேக் நியூஸாக இருக்கும். புதையல் சொல்லி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோம். நான் போறப்பா புதையல் கண்டுபிடிக்க. நீங்க வரீங்கன்னா வாங்க, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எனக்கு என்னமோ அது உண்மைதான் தோணுது. பாய் மணி, வாடா. சாராவே தைரியமா போயிட்டா, நீ உட்கார்ந்துட்டு இருக்க. வாடா போலாம். வழக்கம் போல என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? போக வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. இருங்க, நானும் வரேன். அங்கே போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருந்தால் சரிதான். இங்க பாத்தீங்களா, இதுதான் அந்த பழைய கிராமம். இங்க ஆள் நடமாட்டமே இல்ல போல ரொம்ப வருஷமா. எல்லா இடமும் ஒரே குப்பையா கிடக்குது. கிணறு கூட இருக்கு. மாட்டு கொட்டாயில மாடெல்லாம் செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க எல்லாரும் உள்ள போய் பார்க்கலாம். எல்லாரும் இங்க பாருங்கப்பா. இந்த குடிசை ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ரொம்ப வருஷம் பழமையானதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு குட்டி டோர் வச்சிருக்காங்கன்னு. அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் குமிஞ்சு தான் உள்ள போயிருப்பாங்க போல. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. இங்க பாரு, உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லடா, இருட்டா இருக்கு. பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல. அந்த கிணத்துல கூட தண்ணி இல்லடா, வெறும் குப்பையா தான் கிடக்குது. இந்த இடத்தையெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டா இருந்தா சூப்பரா இருக்குல்ல. இங்க வேற யாராவது வாழ்ந்தாலும் நல்லா இருக்கும். ஆமா, இங்க எங்கடா இருக்கு அந்த புதையலே? ஜோயா, சும்மா நின்னுட்டு இருந்தா கிடைக்குமா? வாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடலாம். அப்பதான் புதையல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப சரி, நான் போய் இந்த வீட்டுக்குள்ள இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க வெளிய இருக்க இடமெல்லாம் பாத்துருங்க. தனியாக போக வேற பயமா இருக்கே. சாரா, அங்கேயே நில்லு, நானும் வரேன். அந்த கிணத்துக்கிட்ட எங்கேயாவது இருக்கான்னு தேடுவோம். கிணத்துக்கிட்ட எல்லாம் இருக்கும்னு தோணல. கிணறே காலியா தான் இருக்கு. அங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ இங்க கட்டில் போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. இங்க ஒரு பாய் இருக்கு, கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த செட்டிங்கை பார்த்தா இங்க எங்கேயா தான் இருக்கும்னு தோணுது. ஈஸியா எடுக்கிற மாதிரி எங்கேயும் வச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கும். அப்படின்னா நான் சொல்ற மாதிரி இந்த இடத்துல இருக்கதா வாய்ப்பு அதிகம். சாரா, ஃபர்ஸ்ட் இந்த கட்டில தூக்கி ஒரு ஓரமா போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த பெரிய கல்லெல்லாம் நகர்த்தி பார்த்தா அந்த பாய்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சிரும். சரிடா மணி, ரொம்ப வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. நம்ம 2 பேர்னால தூக்க முடியுமான்னு தெரியல. சரி, எப்படியாவது கஷ்டப்பட்டு தூக்கி போட்டுருவோம். ஒரு வழியா இந்த கட்டில தூக்கி போட்டாச்சு. அந்த பெரிய பெரிய கல்லையெல்லாம் நம்மளால நகர்த்த முடியாது. எல்லாரும் சேர்ந்து நகர்த்தலாம். சிவானி, ஜோயா, நீங்களும் வாங்க. ஏய் மணி, உள்ள எதுவுமே இல்லடா. எதுக்குடா வர சொன்ன? இந்த கல்லெல்லாம் எடுக்கிறதுக்கா கூப்பிடுற? இதெல்லாம் ஒரே ஆளா நானே நகர்த்திடுவேன்டா. உங்க எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை. இப்ப பாரு எப்படி எடுக்கிறேன்னு பாத்துக்கோயே. என்ன இது, ரொம்ப வெயிட்டா இருக்கு. இவங்க கிட்ட வர பில்டப் போட்டுட்டமே. சரி மணி, சரி எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். தனியா எடுக்க முடியலடா. அதான் ஜோயா, தனியாவே எடுக்க முடியும்னு சொன்ன, என்ன எடுக்க முடியலையா? சொன்னல சாரா, இவளால எடுக்க முடியாதுன்னு. நம்மளாலே நகர்த்த முடியல. பெரிய பில்டப் புட்டா. கடைசியில பார்த்தா எல்லாரும் வாங்கன்னு ஹெல்ப் கூப்பிடுறா பாரு. அப்படிதான், நல்லா தூக்குங்க. இதே மாதிரி தூக்குனாதான் நம்மளால அந்த புதையலை கண்டுபிடிச்சு எடுக்க முடியும். இன்னைக்கு புதையல் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் பணக்காரங்களா ஆயிடலாம். புது வீடு, காரு, ஏசி, பங்களான்னு நம்ம எல்லாரும் சூப்பரா வாழ போறோம். கஷ்டப்பட்டு எப்படியாவது எடுத்துடலாம். எடுங்க எடுங்க. அப்பப்பா, முடியலடா. கால் வலிக்குதே, கை வலிக்குதே. நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிறேன்டா. இதுக்கு மேல என்னால ஒரு அடி வைக்க முடியாது. நீங்களே போய் தேடுங்க. பின் என்ன சோயா, புதையல்னா சும்மாவா? யாரும் ஈஸியா எடுக்கிற மாதிரி புதையல்லாம் வைக்க மாட்டாங்க. சரியா? கஷ்டப்பட்டாதான் நமக்கு புதையல் கிடைக்கும். இங்க பாருங்க, இங்க எவ்வளவு பெரிய பாய் இருக்குன்னு பாத்தீங்களா? அதுல ஏறி அந்த பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பாயை எப்படி எடுத்து போறதுன்னு தெரியலையே, ரொம்ப பெருசா இருக்கு. சரி, எப்படியோ மேல ஏறியாச்சு. இங்க ஏதோ இருக்குப்பா, ஏதோ தெரியுது. இங்க பாத்தீங்களா, ஒரு பானை இருக்கு. அது ஒரு துணி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அநேகமா அதுதான் அந்த புதையல்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அதுக்குள்ள நிறைய தங்க காசெல்லாம் இருக்க போகுதுன்னு தோணுது. ஏய் மணி, ஆமாடா, நீ சொன்ன மாதிரி அதுதான் புதையல்னு எங்களுக்கு தோணுதுடா. ரொம்ப பத்திரமா வச்சிருக்காங்கல்ல. ஒருவேளை இதுதான் புதையலா இருக்குமோ? ஆமா ஜோயா, எனக்கும் அதுதான் தோணுது. இங்க பாருங்க, நம்ம ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படல. ஒரு சில புதையல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆபத்து இருக்கும். நம்ம ஈஸியா எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்க வேற ஏதாவது ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரும் பார்த்து பத்திரமா அந்த பானையை இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஒரு வழியா இந்த பானையை தூக்கிட்டு வந்தாச்சு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல. சரி, என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே. சரி, நானே ஓபன் பண்ணிடுறேன். என்ன இது, ரொம்ப டைட்டா கட்டியிருக்காங்க. சரி, மேல வழியா தூக்கிடுவோம். துணி வேற ரொம்ப இத்து போயிருக்கு. என்ன இருக்கு அப்படி உள்ள? என்ன இந்த கயிறுலாம் தனியா வருது? அவ்வளோ இத்து போயிருக்கு. ரொம்ப பழமையானது நினைக்கிறேன். ஐயோ, பாம்பா! நான் ஓடிடுறேன்ப்பா. ஐயோ, பயமா இருக்கு. மணி, பாத்தியா? சொன்னேன்ல ஏதாவது ஆபத்து இருக்குன்னு. தள்ளினேடா, எல்லாரும் பின்னாடி போங்க. பயமா இருக்காது, இது கடிச்சிட போகுது. அதெல்லாம் நீ ஒண்ணும் பயப்படாத, நான் பாத்துக்கிறாத. ஹே சூ, போ போ போ. ஐயோ, பாம்பா! பாம்புனாலே எனக்கு ரொம்ப பயம். ஐயோ, நான் வரலப்பா. இந்த புதையலும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான்
ஐயோ ஜோயா, நீ பண்ற அலப்பற இருக்கே அது எதுவும் பண்ணாது. நீ கீழே வா. நீ வந்தீனாலே அது போயிடும். நம்ம சவுண்ட் பண்ணாலே அது போயிடும். அது எதுவும் பண்ணாது. சரியா? நீ கீழே வா ஃபர்ஸ்ட். சரி இரு, நான் விரட்டுறேன். சொன்னா கேட்க மாட்டியே. சு சு போ. நாகமணி மேல இருக்கும் நல்ல பாம்பே, ஓடிரு ஓடிரு ஓடிரு. நான் சொன்னா கேப்பல்ல, நீ எதுவும் பண்ண மாட்டேன். குட் பாய், எனக்கு தெரியும். மெதுவா போயிரு தங்கமே. இறங்கி போயிரு போயிரு போயிரு. அப்படிதான் அப்படிதான். மெதுவா போயிரு. டாடா பாய். இனிமே இங்கெல்லாம் வரக்கூடாது. சரியா? சரி, அதான் பாம்பு போயிருச்சுல. கீழே இறங்கி வா. எங்க தள்ளுங்க, நானும் பாக்குறேன். ஏ சம்மாப்பா, இந்த தங்க காசு எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம 4 பேர் புது வீடு கட்டிக்கலாம். அப்புறம் காரு, பைக்கு, வீடியோ கேம்ஸ், டாய்ஸ், ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். சரி, இந்த பானையை சரிச்சு உள்ள என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. மேலாக பாக்குறதுக்கு வெறும் தங்க காசு மட்டும்தான் தெரியுது. வேற ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். இன்னும் இவ்ளோ வெயிட்டா இருக்கு. சரி, சரிச்சு போடுவோம். என்ன ஒரே பிங்க் கலரா வருது? ஓ, இதுதான் ரத்தினமா? இல்ல, அது என்னது? வைரக்கல்பா. நமக்கு வைரக்கல் கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய வைரம்னு பாத்தீங்களா? நம்ம எல்லாம் கோடீஸ்வரங்களா ஆயிட்டோம். இதுல கிரீன் கலர்ல இருக்கிறது ரத்தின கல்லுன்னு நினைக்கிறேன். இந்த வைரம் பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு? நம்ம எல்லாம் பணக்கார ஆயிட்டோம். கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. வேற லெவல்ல ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. மணி, நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்ல, அந்த வீடியோ கேம் வாங்கலாம்டா. அந்த வீடியோ கேம் வாங்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம்டா. ஆமா ஆமா, இங்க இருக்கிற பில்டப் பார்த்தலன்னு ஃபாரின் வேற போறியா? அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஜோயா, உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நான் பெருசாகி R15 பைக் வாங்கிடுவேன் இந்த காசுல. இது தொட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. தங்க காசெல்லாம் நான் தொட்டு பார்த்ததே இல்ல தெரியுமா? தொட்டு பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. எல்லாம் கோல்ட் கலர்ல மின்னுதுல. ஹே மணி, எனக்கு எதுவும் பெருசா வேண்டாம்டா. இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, அந்த ரத்தின கல் மட்டும் போதும்டா. நான் அதை அழகா ஒரு செயின் பண்ணி அதுல ஸ்டோனா வச்சுக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த புதையல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.